டெய்லி மாடு டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்குது. வந்து கஸ்டமர் அட்டாக் பண்ணுறதும், கஸ்டமர் கையில் வச்சுருக்கிறத பிடுங்கி சாப்பிட்றதும் டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்குது. மாநகராட்சி அதில் நடவடிக்கை எடுத்தாலும் திருப்பி உள்ள வெளியே உள்ள திருப்பி உள்ளே வரதான். அந்த எல்லாம் எங்கே உள்ளதுன்னா மாட்டாங்குப்பத்துலேருந்து தான் டெய்லி உள்ளேருந்து வருது. அதான் ரீசன். இது வந்து 5 வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நேற்று கூட ஒரு பொண்ணு கீழே விழுந்து அடிச்சு முத்தி கீழே விழுந்துச்சு. தொடர்பாக மாநகராட்சி ஊழியர்கள் ஏதோ வந்து எடுக்கிறாங்க, எடுத்து திருப்பி ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. திருப்பி அவங்க பயந்து போய் பையனும் கட்டுற கிடையாது, ஒன்றும் கட்டுற கிடையாது. டெய்லி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. இங்கே மெரினா கடற்கரை அதிகப்படியான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இடம். இது வந்து எப்படி இருக்கணும்ன்ற மாடுக்கு இந்த மாதிரியான அதான் இந்த மாதிரி குப்பை கிடக்கு, அது யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டேங்காங்க. மாடு தான் ஃபஸ்ட்டு தான். டெய்லி வந்து மாடு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நைட்டு 10 மணி முடியே சுற்றிக்கிட்டே தான் வரும். யார் கையில் வச்சு பப்ளிக் சின்ன குழந்தை வச்சுருந்தாலும் கையில் பிடிங்கி சாப்பிட தான் செய்யுது. இல்லை இத்தனை பேர் கடைலாம் வச்சுருக்கீங்க, டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது தான் செய்யுது. அதான் கார்பரேஷன் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கான். எடுத்தாலும் திருப்பி உள்ள வெளியேருந்து உள்ளே வரதான் செய்யுது. ஓகே, எப்போ காலையிலேருந்து நைட்டு? காலையிலேருந்து ஆமாம், காலையிலேருந்து நைட்டு 10 மணி தான் இங்கே சுற்றிட்டு தான். ஓகே, காலையில் 6 மணிக்கு வரும், அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வரும். இப்போ 7 மணிக்கு வரும். ஒரு 20 மார்க்கெட் இருக்குது. எல்லாம் பாகுபலி மாதிரி இருப்பாங்க. எல்லாம் ஐடி வெயிட் எல்லாம் இருக்கும். இந்த பொதுமக்கள் எப்படின்னா ஒரு குழந்தை சோளம் வாங்கிட்டு போயிடுச்சுன்னா கையில் கொடுத்தாங்கன்னா அந்த சோளத்தை கையிலேருந்து பிடுங்கிடும். அதே மாதிரி இந்த கடை சோள கடை, இந்த பழ கடைலாம்னா போய் கவி எடுக்குங்க. இந்த பானிபூரி பாக்கிட்டே கவி எடுக்குங்க. அந்த மாதிரி இங்கே நடக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. பிடிச்சின்னு போகிறாங்க, ஆனால் திருப்பியும் வருது. பிடிச்சிட்டு போவாங்க, மாதம் பிடிச்சின்னு தான் போகிறாங்க, ஆனால் திருப்பியும் வருது. அந்த மாடுங்க வருது. உரிமையாளர் கூட ஏதாவது வருவாங்களா? உரிமையாளர்லாம் யாரும் வர மாட்டாங்க. உரிமையாளர் யாரும் வர மாட்டாங்க. அதிகப்படியாக பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய என்ன மாதிரியான இந்த இடத்துல இந்த சரௌண்டிங்கு எப்படின்னா இங்கே காலையில் வந்துடுவாங்க, அந்த தண்ணி ஓரத்துக்கிட்ட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மேய்ஞ்சின்னு வரும்போது இங்கே என்னென்ன மேய்தோ எல்லாத்தையும் மேய்ஞ்சிடுவாங்க. அந்த சோளத்தட்டில் இருக்க சோளம் தவிர அதை கவி எடுக்குங்க. நம்ம துரத்த போனாலும் நம்மளை முட்டை வருங்க. அந்த மாதிரி முட்டிக்குது. ஒரு குழந்தைய முட்டி இருக்குது, ஒரு பெரிய ஆளை முட்டி இருக்குது. ஆனால் அடிப்படலை, எந்த ஒரு இதுவும் இதாகல, அசம்பளம் நடக்கலை. ஆனால் முட்டும், நம்மளே முட்டுங்க. நம்ம துரத்த போனால் நம்மளே ரிவர்ஸில் வந்து இது பண்ணுங்க. பாருங்கள் வேணாம், அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருங்க. பாருங்கள், ஒன்று பாருங்கள். மாடு பாகுபலி மாதிரி இருக்கும். ஒரு மாடம் கோரிக்கை என்னவா இருக்குது? வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் பப்ளிக் இடத்துல. அது மாநகராட்சி அதை அவங்க பண்ணிட்டாங்கிறாங்க, ஆனால் வருதுங்களே, என்ன பண்ண முடியும்? அவங்களும் நம்ம இது குறை சொல்ல முடியாதுல்ல. ஆனால் பிடிச்சிருந்தா போகிறாங்க, ஆனால் திருப்பி வருது. அந்த மாடு வருது. ஏன் வருதுன்னா ஒன்றும் புரியல. அது அவனு மேய விட்டுறானுங்க பீச்சு. அதை இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு மேய்ஞ்சிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு கடையை கட்டிட்டு இந்த கரும்பை நல்லா சுற்றி வச்சுட்டு போவாங்க. மறுநாள் கால் பார்த்தா கரும்பு மேய்ஞ்சிருக்கும். ஒரு 5 கட்டு 10 கட்டு மேய்ஞ்சிருக்கும். திருப்பி அவங்க முதல் போடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. அது வராமல் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.